ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் தோழி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி. மாயா அப்படிங்கிற ஒரு யங் கேர்ள், அவள் என்ன கோட்பாடில் வாழ்கிறா அப்படின்னா, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதையும் கொடுக்கணும், மரியாதையும் வாங்கிக்கிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த ஸ்டோரியோட எண்டிங்கில் நான் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதுக்கு கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த பவர் ஆஃப் ரெஸ்பெக்ட், மரியாதையின் சக்தி. இன்னைக்கு இந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் தெர் வாஸ் அ யங் கேர்ள் நேம்ட் மாயா. ஒரு நேரத்தில் ஒரு இளம் பெண் இருந்தால். யங் கேர்ள் அப்படின்னா இளம் பெண். நேம்ட் மாயா, அவளோட பெயர் மாயா. ஹூ லிவ்ட் இன் அ ஸ்மால் டவுன். அவள் எங்கே வசிக்கிறா? லிவ்ட் இன் ஏ ஸ்மால் டவுன் அப்படின்னா எங்கே வசிக்கிறா? ஒரு சின்ன நகரத்தில் வசிக்கிறா. மாயா பிலீவ்டு இன் த பவர் ஆஃப். மாயா பிலீவ்டு அப்படின்னா நம்புறது. எது மேலே அவள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான்னா, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கிக்கிறது. இந்த வார்த்தைகள் மேலே அவள் நம்புறா. இந்த வார்த்தைகளோட சக்தி மேலே, பவர் அப்படின்னா சக்தி, இந்த வார்த்தையோட சக்தியில் மாயா நம்பிக்கை வைத்திருக்கிறாள். She treated everyone she met with kindness and respect. She treated everyone with she met. அவள் யாரெல்லாம் பார்க்குறாளோ, மெட் அப்படின்னா அவள் யாரெல்லாம் சந்திக்கிறாளோ அவங்க எல்லாரையுமே எந்த மாதிரி நடத்துகிறா? ட்ரீட்டட் அப்படின்னா நடத்துறது. எல்லாரையுமே எப்படி நடத்துகிறா? எவ்ரி ஒன்னா எல்லாரையும். வித் கைண்ட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். கைண்ட்னஸ் அப்படின்னா நல்லா ஒரு அன்பா இரக்கத்தோட நடத்துகிறா. இன்னொன்று மரியாதையாக நடத்துகிறா. ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ஏஜ் ஆர் பேக்ரவுண்ட். ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ஏஜ்னா அவங்களோட வயசையோ இல்லை அவங்களோட பின்னணி, பணக்காரங்க ஏழை அந்த மாதிரி பேக்ரவுண்ட் பின்னணியையோ இல்லாமல், அது யாராக இருந்தாலும் சரி அவள் சந்திக்கிற எல்லாரையுமே அவள் என்ன பண்ணுறா? அன்பாகவும் மரியாதையாகவும் நடத்துகிறா. ஒன் டே, ஒரு நாள், ஷி மெட் அன் ஓல்டு மேன். அவ ஒரு வயசானவரை, ஒரு முதியவரை சந்திக்கிறா. ஷி மெட், மீட் அப்படின்னா ப்ரெசன்டென்ஸ், மெட் அப்படிங்கிறது இறந்த காலத்தில் குறிக்கிறது. அதனால சந்தித்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டே, ஒரு நாள், ஷி மெட் அன் ஓல்டு மேன். ஓல்டு மேன்னா முதியவர் இல்லை வயசானவர். ஹூ வாஸ் ஆல்வேஸ் ரூட் டு அதர்ஸ். ஹூ வாஸ் யார்? அந்த ஓல்டு மேன் எப்படி இருக்காருன்னா, ஆல்வேஸ் எப்பவுமே மற்றவங்க கிட்ட, அதர்ஸ்னா மற்றவர்களிடம், ரூடுனா மோசமாக நடந்துக்கிறாரு. ஒரு கடுகடுன்னு இருப்பாங்கல்ல, அப்படி இருக்காரு. அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை மாயா மீட் பண்ணுறா ஒரு நாள். இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் வித் ஆங்கர். இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் வித் ஆங்கர், அதாவது இன்ஸ்டெட் ஆஃப்னா இதுக்கு பதிலா அப்படின்னு அர்த்தம். ரியாக்டிங் வித் ஆங்கர்னா கோபமாக பதிலளிப்பதற்கு பதிலாக மாயா கண்டினியூ டு ட்ரீட் தெம் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் கைண்ட்னஸ். மாயா என்ன பண்ணுறா? வழக்கம் போல மரியாதையுடனும், கைண்ட்னஸ்னா ஒரு பாசமா, ஒரு கனிவுடனும் அந்த ஆளையும் அவள் அப்படியே நடத்துகிறா. யாரை? அந்த கோவமா ஒரு அந்த எப்போனாலும் சிடுச்சிடுன்ட்டு ஒரு முதியவர் வராருல அவரை. கிராஜுவலினா மெதுவா, மெல்ல மெல்ல. த ஓல்டு மேன்ஸ் பிஹேவியர் ஸ்டார்டட் டு சேஞ்ச். அந்த ஓல்டு மேன்ஸ் பிஹேவியர் அப்படின்னா அந்த வயசானவரோட நடத்தை, ஸ்டார்டட் டு சேஞ்ச்னா மாற ஆரம்பிக்குது. ஸ்டார்டட்னா ஆரம்பம், சேஞ்ச்னா மாற்றம். ஹீ ரியலைஸ்ட் த இம்பேக்ட் ஆஃப். அவர் எதை உணர்றாரு? ரியலைஸ்ட் அப்படின்னா உணர்றாரு. இம்பேக்ட் அப்படின்னா தாக்கம். எதோட தாக்கத்தை அவர் உணர்றாருன்னா, மாயாஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆட்டிடியூட். மாயாவோட மரியாதையான அணுகுமுறையை. ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆட்டிடியூட் அப்படின்னா மரியாதையான, ஆட்டிடியூடுங்கிறது அணுகுமுறை. மாயா எந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் ஒரு மரியாதை வச்சு அவள் நடந்துக்கிறாளோ அதோட தாக்கத்தை இந்த ஓல்டு மேன் ரியலைஸ்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கிடுறாரு. அண்ட் பிகன் ட்ரீட்டிங் அதர்ஸ் வித் கைண்ட்னஸ் ஆஸ் வெல். இப்போ அவரும் பிகன்னா ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆரம்பிச்சிட்டாரு? மற்றவங்களை கைண்ட்னஸ், கனிவுடன் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் இந்த ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு நான் 2 கொஸ்டின்ஸ் கொடுக்கேன். அதுக்கான ஆன்சர் ஸ்டோரியிலே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு டிட் மாயா ட்ரீட் பீப்புள்? மாயா மக்களை எவ்வாறு நடத்தினார்? செகண்ட், வாட் டிட் த ஓல்டு மேன் லேர்ன் ஃப்ரம் மாயா? அந்த முதியவர் மாயாவிடமிருந்து என்ன கற்றுக்கிட்டார்? இந்த 2 கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு
எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.